சபையில் சேர்ந்தால் அது உங்களை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்தாது. நீங்கள் பாப்டிஸ்ட் சபையில், பெந்தேகோஸ்தே சபையில் அது என்னவாயிருந்தாலும் அது உங்களை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்தாது. நீங்கள் ஒரு நல்லவராக இருக்கிறபடியால், விசுவாசமுள்ள மனிதராக இருக்கிறபடியால் உங்களை அது ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்தாது. நீங்கள் ஒரு காரியத்தையும் தகுதியாக கொண்டிருக்க முடியாது. அதற்கு தகுதியாகும்படியாக உங்களை குறித்த எந்த ஒரு காரியமும் இல்லை. நீங்கள் இழக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களோ, நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டேன், நான் ஓய்வு நாளை அனுசரித்து வருகிறேன், நான் இந்த எல்லா தேவனுடைய நியமங்களையும் கை கொள்ளுகிறேன், நான் இதை செய்கிறேன் என்று கூறலாம். பவுல், நாம் இப்பொழுது அந்த எல்லா காரியங்களையும் ஒருபுறம் தள்ளிவிடுவோமாக என்றான். அது சரிதான். ஆனால் நாம் இதை செய்வோம். நாம் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். நாம் அவர்களுடைய சுகமளித்தல் போன்றவற்றுக்காக அவர்கள் மீது கரங்களை வைப்போம். நாம் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வசனமாக எடுத்து பேசக்கூடும். ஞானஸ்தானம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் தான் உண்டு, ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நாம் விசுவாசம் கொண்டுள்ளோம். முற்றிலுமாக இயேசுவானவர் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். வியாதிஸ்தர்களுக்காக கைகளை வைக்குதல், அதனால் தான் அது இவ்வாறு கூறப்பட்டது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் அது என்னவாயிருக்கிறது? பவுல், அவை யாவும் செத்த கிரியைகள் என்றார். அது நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஓ என்னே, நாம் கூடாரத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோமே என்று அஸ்திபாரத்துக்கு அல்ல. கூடாரத்துக்கு தானே. அதுவோ அஸ்திபாரமாய் உள்ளது. நியாயப்பிரமாணம், நீதி, சபையை சேர்ந்து கொள்ளுதல், ஞானஸ்தானம் பண்ணப்படுதல், கைகளை வைக்குதல், அவைகள் யாவுமே சபையின் ஒழுங்குமுறைகளாக இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நாம் பூரணராகும்படி கடந்து செல்வோமாக. பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் இயேசுவாகும். நாம் எப்படி அவருக்குள் பிரவேசிக்கிறோம்? மெத்தோடிஸ்டுகளின் மூலமாகவா? இல்லை. பெந்தேகோஸ்தேக்களின் மூலமாகவா? இல்லை. பாப்டிஸ்டுகளின் மூலமாகவா? இல்லை. வேறெந்த சபையின் மூலமாகவா? இல்லையே. ரோமன் கத்தோலிக்க சபையின் மூலமாகவா? இல்லையே. நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதாவது, உலகம் என்ன கூறுகிறது என்பதற்கு எந்த கவனமும் செலுத்தாதீர்கள். நீங்கள் சுகவீனமாயிருந்தால் மருத்துவர் நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள் என்று கூறினால் நீங்கள் அதற்கு எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். அது உங்களுக்கு எந்த ஒரு சிறு தொல்லையும் ஏற்படுத்த வேண்டாம். அவர்கள் உங்களிடத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் ஒரு கத்தோலிக்கராய் மாற வேண்டும், அல்லது ஒரு பிரெஸ்பிட்டேரியனாய், அல்லது இதை செய்ய வேண்டும் என்று கூறினால் நீங்கள் அதற்கு எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், அவர்கள் காண்கிற காரியங்களின்படி நடவாமல், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நீங்கள் உங்களுடைய கண்களினால் காண்கிற ஒவ்வொரு காரியமும் பூமிக்குரியதாயிருக்கிறது. ஆனால் இதுவோ வார்த்தையினூடாக நீங்கள் உங்களுடைய ஆவியில் காண்கிற காரியங்களாய் இருக்கின்றன. வார்த்தையானது தேவன் என்னவாயிருக்கிறார் என்றும் நீங்கள் என்னவாயிருக்கிறீர்கள் என்றும் பிரதிபலிக்கிறதான தேவன் நோக்கி பார்க்கிற கண்ணாடியாய் உள்ளது. அல்லேலூயா. ஓ என்னே, அதுவே உங்களுக்கு கூறுகிறது நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்றும், நீங்கள் யாராயிருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கூறுகிறதற்கு ஒரே ஒரு புத்தகம் தான் உள்ளது. அதை உங்களுக்கு கூறக்கூடிய இந்த இலக்கிய புத்தகத்தின் பக்கத்தையாவது, எல்லா விஞ்ஞான புத்தகத்திலும் பார்த்து எங்காவது இருந்தால், அல்லது வேற ஏதாவது இருந்தால், மற்றும் எழுதப்பட்டிருக்கிற வேற எந்த நல்ல புத்தகத்திலாவது இருந்தால் எனக்கு காண்பியுங்கள். அதை கூறக்கூடியது எதுவுமே இல்லை. இது தேவன் என்னவாயிருக்கிறார் என்றும் நீங்கள் என்னவாயிருக்கின்றீர்கள் என்றும் காண்பிக்கிற தேவனுடைய நோக்கி பார்க்கும் கண்ணாடியாயிருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய விரும்பினால் நீங்கள் என்னவாய் இருக்க முடியும் என்று காண்பிக்கிற இரத்த கோடு ஒன்று அதற்கிடையே அங்கே உண்டு. அங்குதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒரே ஆவியினால். இப்பொழுது 1 கொரிந்தியர் 12. நாம் எப்படி அந்த சரீரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? கரங்களை குலுக்குவதனாலா? இல்லையா. சபையில் சேர்ந்து கொள்வதனாலா? இல்லையா. பின்பக்கமாக, முன்பக்கமாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறதுனாலா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலா? சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லிலி, விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற நாமத்தினாலா? நீங்கள் விரும்புகிற வேற எந்த காரியத்தினாலாவதா?
அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. நாமோ இன்னமும் வம்பு பண்ணுகிறோம். கடுஞ்சிரம் கொண்ட குமரலோடும் வாதிட்டுக் கொண்டும் பிரிவினைகளை செய்து கொண்டும் வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொண்டும் இருக்கிறோம். அது உண்மையே. ஆனால் அவை யாவும் செத்த கிரியைகளாயிருக்கின்றன. நாம் பூரணப்படுத்தல் அன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதுவோ நான் செய்துள்ள காரியங்கள். ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் உங்களை முன்பக்கமாகவோ பின்பக்கமாகவோ அல்லது 3 முறையோ 4 முறையோ அல்லது ஒரு முறையோ ஞானஸ்தானம் கொடுத்திருந்தாலோ அல்லது அவர் அதை எப்படி செய்திருந்தாலும் அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் எப்படியும் அந்த சபைக்கு நிரூபிக்கும்படியாக அந்த சபையின் ஐக்கியத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மரணம் அடக்கம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீர்கள். வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படியாக கைகளை வைக்குதல், அது அற்புதம்தான். ஆனால் அவை யாவும் மாம்ச பிரகாரமானதாக உள்ளது. நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அந்த சரீரமானது மீண்டும் மரித்து போய்விடும். அது மீண்டும் மரித்தே போய்விடும். இப்பொழுது நாம் இந்த எல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு பூர்ணராகும்படிக்கு கடந்து போவோமாக. நாம் எப்படி பரிபூர்ணம் அடைகிறோம் அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கிறிஸ்து பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். தேவனோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த சரீரத்துக்குள் நாம் பிரவேசிக்க விரும்புகிறோம். அதுதான் சரீரமாய் உள்ளது. ஏன்? நீங்கள் அந்த சரீரத்துக்குள் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் நியாய தீர்ப்பை காணவே மாட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. நீங்கள் அந்த சரீரத்தில் இருக்கும் போது நீங்கள் மரணத்திலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மற்ற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விடுதலையாயிருக்கின்றீர்கள். பிரசங்கியாரே, நீங்கள் எப்படி அதற்குள்ள பிரவேசிக்கிறீர்கள்? இந்த கூடாரத்தில் சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா? அப்படி சேர்ந்தாலும் அதே சமயத்தில் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எப்படியும் உங்களால் சேர முடியாது. நாம் எந்த புத்தகத்தையுமே வைத்திருக்கவில்லை. நாம் எப்படி அதற்குள் பிரவேசிக்கிறோம்? ஏதோ ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவா? இல்லை ஐயா. நாம் எப்படி அதற்குள் பிரவேசிக்கிறோம்? நீங்கள் அதற்குள் பிறக்கின்றீர்கள். 1 கொரிந்தியர் 12. எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நாம் அந்த சரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பாவத்துக்கு விடுதலையாயிருக்கிறோம். தேவன் உங்களை இனி ஒருபோதும் காண்கிறதில்லை. அவர் கிறிஸ்துவை மாத்திரமே காண்கிறார். நீங்கள் அந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கும்போது தேவன் அந்த சரீரத்தை நியாயந்தீர்க்க முடியாது. அவர் அதை ஏற்கனவே நியாயந்தீர்த்து விட்டார். அவர் நம்முடைய நியாயத்தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்மை உள்ளே அடைத்துக் கொண்டார். விசுவாசத்தினாலே கிருபையினூடாக நாம் நம்முடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கிறோம். பரிசுத்த ஆவியே நம்மை அவரோடு இந்த ஐக்கியத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறது. நாம் இனி ஒருபோதும் உலகத்தின் காரியங்களில் நடவாமல் ஆவியில் நடக்கிறோம். வார்த்தை நம்மண்டை வந்து உயிர்ப்பித்தது. அவர் என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தார். நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். இதோ ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாஞ்சைகள் யாவும் அவரை சேவிப்பதே ஆகும். என்னுடைய அன்பு யாவும் அவருக்கே ஆகும். என்னுடைய நடைகள் யாவும் அவருடைய நாமத்தில் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன். அதாவது நான் எங்கே போனாலும் நான் என்ன செய்தாலும் நான் அவரையே மகிமைப்படுத்துவேன். நான் வேட்டையாடி கொண்டிருந்தாலும், நான் மீன் பிடித்துக் கொண்டிருந்தாலும், நான் பந்து விளையாடி கொண்டிருந்தாலும், நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் எனக்கு இருக்க வேண்டும். அது மனுஷர்களை அந்த விதமாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையை உண்டு பண்ணும். அப்பொழுது உங்களுடைய சபையை பற்றிய வம்படத்தல், புறங்கூறுதல், அலட்டுதல் போன்றவையே இருக்காது. உங்களுக்கு அது புரிகிறதா? ஒரே ஆவியினால் நாம் அந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். கவனியுங்கள். நாம் தயவு கூர்ந்து இங்கே இன்னும் சற்று மேற்கொண்டு வாசிப்போமாக. அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூரணப்படுத்துமானால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அது அந்த நபரை பூரணப்படுத்த கூடுமானால் தேவன் பரிபூரணத்தை கேட்கிறார். நியாய பிரமாணங்களை கைக்கொள்வதனால், எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்வதனால் அது உங்களை பூரணப்படுத்துமானால் அப்பொழுது வேறெந்த காரியமும் வேண்டியதில்லையே. அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்களே. காரணம், நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கும் போது நீங்கள் நித்தியமாய் இருக்கிறீர்கள். காரணம், தேவன் ஒருவர் மாத்திரமே நித்தியமானவராய் இருக்கிறார். தேவன் ஒருவர் மாத்திரமே பரிபூர்ணராய் இருக்கிறார். நீங்கள் நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரே வழி தேவனுடைய பாகமாகுவதே ஆகும்.
ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் என்ன? ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் நீங்கள் அதை குறித்த மொழிபெயர்ப்பை எழுதிக் கொள்வீர்களேயானால் அது வாஞ்சை என்பதாகும். ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்ற வாஞ்சையே இல்லாதிருக்குமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு நீங்களோ எழுந்து போய், ஓ அல்லேலூயா, நான் கடந்த தடவை ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் நல்லது, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவளோ என்னை பின்பாக போக செய்து விட்டாள், அல்லேலூயா, என்றோ ஒரு நாள் நான் மீண்டும் ரட்சிக்கப்படுவேன் என்று கூறலாம். நீ பரிதாபமான, பயிற்றுவிக்கப்படாத, கல்வி அறிவற்றவன். அது அந்த விதமான வழியில் இல்லை. ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் என்று வேதம் கூறியுள்ளது. நாம் தொடர்ந்து வாசிக்கையில் அப்படியே ஒரு நிமிடம் கவனியுங்கள். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது நாம் நேரத்தை மிச்சப்படுத்த கீழே 8வது வசனத்திற்கு செல்ல போகிறோம். அங்குதான் நான் படிக்கவிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு 9வது வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். நாம் அதன் பேரில் தரித்திருக்க நேரம் இருந்தால் நலமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரஸ்பிட்டேரியனாய் அல்லது ஒரு பெந்தேகோஸ்தேவாய் அல்லது பாப்டிஸ்டாய் அல்லது மெத்தோடிஸ்டாய் இருக்கும் வரையில் அவரால் உங்களோடு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பாருங்கள், அவர் 2வதை நிலைநிறுத்தும்படியாக 1வதை அவர் நீக்கி போட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்று கூறும் வரையில், ஆஹா, மெத்தோடிஸ்டுகளுக்கு எதிராகவோ அல்லது பாப்டிஸ்டுகளுக்கு எதிராகவோ அல்லது பெந்தேகோஸ்தேவிற்கு எதிராகவோ ஒன்றுமில்லை. ஆனால் சகோதரனே, அது இதனை பொருட்படுத்துகிறதே இல்லை. நீங்கள் பூர்ணமாகுதல் அன்றைக்கு செல்ல வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள்ளாகும். இப்பொழுது இதை அப்படியே ஒரு நிமிடம் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு வாசித்து அதை நிறுத்திக் கொள்வோம். நாம் வாசித்துக் கொண்டிருக்கையில் அது நம் மனதில் பதியட்டும். ஒரே தரம். அன்றியும் எந்த ஆசாரியரும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ, நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனசாட்சியை திறந்து அதை தட்டி கழிக்காமல் அதை இருதயத்திற்குள்ளாக நேராக செல்ல விடுவீர்களா? ஆனால் இந்த மனிதன், எந்த மனிதன்? ரோமாபுரியின் போப்பல்ல, மெத்தோடிஸ்ட் சபையின் பேராயர் அல்ல, அல்லது வேறெந்த சபையின் பேராயரும் அல்ல. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், இதோ இங்கு உண்டாகிறது. ஏனெனில் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். அடுத்த எழுப்புதல் வரையிலுமா? அது என்ன கூறினது? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு இது புரிகிறதா? நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்பொழுது பரிசுத்தம் என்ற ஸ்தாபன குழுவின் ஜனங்களாகி நீங்களோ, ஓ ஆம், நாங்கள் பரிசுத்தத்தில் விசுவாசம் கொண்டுள்ளோம், அல்லேலூயா, நாங்கள் பரிசுத்தமாகுதலில் விசுவாசம் கொண்டுள்ளோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதை விட்டுவிட்டீர்கள், அதை விட்டுவிட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் அதை செய்யக்கூடாது என்பதை நீங்களே அறிவீர்கள். கிறிஸ்து இருதயத்தின் வாசலை திறந்து அதை உங்களுடைய இருதயத்தில் உயிர்ப்பித்தால் ஒழிய, அப்படி உயிர்ப்பித்தால் மட்டுமே நீங்கள் பாவம் மரித்துள்ள ஒரு ஸ்தலமாக மாறி அதன் வாஞ்சையாவும் போய்விட்டவர்களாகி விடுகிறீர்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய சொந்த சுயநிதியை எடுத்து போடுகிறார். அவர் தம்மைத்தாமே உங்களுக்குள் ஸ்தாபிப்பார். அது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதாய் உள்ளது. நாம் பூரணராகும்படிக்கு கடந்து போவோமாக. நாம் எப்படி பூரணராய் இருக்க முடியும்? கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவே.
சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாக அல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்ற நம்முடைய நல்ல கிரியைகளினூடாக அல்ல. அதெல்லாம் சரிதான். நாம் இந்த விதமாக அல்லது அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்ற காரணத்தினால் அல்ல, கைகளை வைக்குதலின் மூலம் நாம் சுகமடைந்துள்ளோம் என்ற காரணத்தினால் அல்ல, நாம் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் கொண்டுள்ளோம் என்ற இந்த மற்றெந்த காரியங்களின் நிமித்தமாகவும் அல்ல. பவுல், என்னால் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடிந்தாலும் அந்த இரண்டு பாஷைகளும் புரிந்து கொள்ளப்படுகின்றன. அப்படி அவை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவை வியாக்கியானிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்றான். நான் அறிவையும் தேவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் வரத்தை உடையவனாயிருந்தாலும், வேதாகமத்தை எடுத்து விளக்கி அதை ஒன்றாக இணைத்து காட்ட முடிந்தாலும் நான் ஒன்றுமில்லை. அப்படியானால் வேதத்தை கற்றறிய வேத பாடசாலைக்கு செல்வது எந்த விதமான அதிக நன்மையையும் செய்கிறதில்லை அல்லவா? நான் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், அப்படியானால் சுகமளிக்கும் கூட்டங்களும் மிக அதிகமாக பிரயோஜனம் உள்ளது என்று பொருள்படுகிறதில்லை. அது அவ்வாறு பொருள்படுகிறதா? நான் ஒன்றுமில்லை. நான் என்னுடைய சரீரத்தை ஒரு பலியாக சுட்டரிக்கப்பட கொடுத்தாலும் நான் ஒன்றுமில்லை. அவர்களோ, ஓ, அந்த மனிதன் பக்தி உள்ளவன் என்று கூறுகிறார்கள். பவுல், ஆனாலும் அவன் ஒன்றுமில்லை என்றும் ஒருபோதும் ஒன்றுமில்லாதவனாய் போகிறான் என்றான். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் தவறிப்போம், இந்த மற்றெல்லா காரியங்களும் தவறிப்போம். ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். பாருங்கள், அந்த நிறைவானது என்றால் என்ன? அன்பு. அன்பு என்றால் என்ன? தேவன். நாம் இந்த எல்லா சித்த கிரியைகளையும் சடங்கினையும் தள்ளிவிட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. உங்களுக்கு இது புரிகிறதா? நாம் கிறிஸ்துவினூடாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி அதற்குள் பிரவேசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஆகும். சரி, என்ன சம்பவிக்கிறது? நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நான் கரங்குலுக்கலாமா? குதிக்கலாமா? இதை செய்யலாமா? நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். நீங்கள் அதை ஏற்கனவே செய்துள்ளீர்கள். தேவன் உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வந்து விட்டார். நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய ஜீவியத்தின் கனிகள் அதை காண்பிக்கின்றன. ஏராளமான மெத்தோடிஸ்டுகளும் நசரேன்களுமாகிய நீங்கள் உங்களால் சத்தமிட முடிந்த அளவு சத்தமிட்டும் ஒரு மனிதனுடைய சிறு நிலத்திலிருந்து தானியத்தை களவாடி விடுகின்றீர்கள். அது உண்மையே. மேலும் செய்ய முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர்கள். ஏராளமான பெந்தேகோஸ்துகளாகிய நீங்கள் ஒரு காய்ந்த பசுமாட்டின் தோலின் மீது பட்டாணிகளை கொட்டுவது போல நிச்சயமாகவே அந்நிய பாஷையில் பேசிவிட்டு பின்னர் உடனே வெளியே போய் அடுத்த மனிதனுடைய மனைவியோடு சுற்றித் திரிந்து எல்லா விதமான காரியங்களையும் செய்து வருகிறீர்கள். சகோதரனே, அதுவல்ல. அது எந்த உணர்ச்சி வசப்படுதலையும் உடையவர்களாக இருக்க முயற்சிக்காதீர்கள், அல்லது பரிசுத்த ஆவியின் ஸ்தானத்தை வேறெந்த காரியமும் எடுத்துக்கொள்ள முயற்சிக்காதீர்கள். புதிய பிறப்பு உண்டாகும் போது நீங்கள் மாற்றமடைகின்றீர்கள். நீங்கள் அதை நிரூபிக்க எந்த காரியத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய ஜீவியமே அதை நிரூபிக்கிறது. நீங்கள் அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், பொறுமையை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை உங்களுக்குள் காண்கிறது. இப்பொழுது அந்நிய பாஷைகளில் பேசுதல், அங்கே சத்தமிடுதல், அது இந்த விதமான ஒரு ஜீவியத்தை பின்தொடர்கிற தன்மைகளாகும். நீங்கள் அந்த தன்மைகளை எடுத்து போலியாக பாவனை செய்ய முடியும், ஆனால் அதில் ஒருபோதும் ஜீவன் இருக்காது. நாம் அதை காண்கிறோம். அது உண்மை என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாகவே உங்களுக்கு தெரியும். நிச்சயமாகவே நீங்கள் அறிவீர்கள். என்ன, அவை யாவும் உங்களை சுற்றிலும் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தை தவிர வேறெந்த காரியத்தையுமே பரிசுத்த ஆவியின் அத்தாட்சி என்று உங்களால் கூற முடியாது. இப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேச விரும்பினால், நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியம் அதற்கு ஆதரவாக இருந்தால், அப்பொழுது அது முற்றிலும் சரியே. அது உண்மை. நீங்கள் சத்தமிட வேண்டும் என்று விரும்பினால் அது நல்லது, அருமையானதுதான். நானும் கூட சில நேரங்களில் என்னுடைய ஒரு ஜோடு காரணிகளை கூட அணிய முடியாத அளவிற்கு மிகவும் சந்தோஷம் அடைந்து மிகவும் சத்தமிடுகிறேன். நான் அவர்களை வைத்துக் கொண்டு குதிக்க விரும்புகிறேன். அது அற்புதமானதுதான். நான் அதை நம்புகிறேன். நான் தரிசனங்களையும் வியாதியஸ்தர் சுகமடைவதையும் மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டதையும் கண்டிருக்கிறேன். அவர்கள் அங்கே கிடத்தப்பட்டிருக்க மருத்துவர்களோ நடந்து சென்று அவர்கள் முடிவுற்று போய் மரித்து விட்டார்கள் என்று கூறும்போது, அவர்களோ ஒரு சில மணி நேரங்கள் அங்கே கிடத்தப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்து ஒரு தரிசனத்தை காண்பித்து அங்கே போய் அந்த நபரை எழுந்திருக்க செய்கிறார். நான் செவிடாய் இருக்கிறவர்களும் ஊமையர்களும் குருடர்களும் முடமானவரும்
எழுந்து நடப்பதையும் கண்டிருக்கிறேன். அது வெறும் தன்மைகளாயிருக்கின்றன. சகோதரனே, நீண்ட காலத்திற்கு முன்பே உலகமானது அதனுடைய அஸ்திபாரத்தை உடையதாய் இருந்ததற்கு முன்னமே தேவன் தம்முடைய நித்திய கிருபையினூடாக அவர் கீழ்நோக்கி பார்த்து அவர் முன்னறிவினால் உங்களையும் என்னையும் கண்டார். நாம் எந்த காலத்தில் ஜீவிப்போம் என்பதை அவர் அறிந்திருந்தார். நாம் என்னவாய் இருப்போம் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் தெரிந்து கொள்ளுதலினால் அவர் நாம் அவரோடு கரையற்றவர்களாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். இப்பொழுது நாம் அவருக்குள் கரையற்றவர்களாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பாரேயானால் நாம் யாவரும் கரையுள்ளவர்களாகவே பிறந்துள்ளோம். வேறொன்றுமே செய்ய முடியாது. வேறெந்த காரியமும் நம்மை சுத்திகரிக்க முடியாது. எனவே நாம் எப்படி கரைதிரையற்றவர்களாய் இருக்க போகிறோம்? அவர் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஜீவனின் முடிவை உடையவனாகிறாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அனுப்பினார். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். ஆகையால் நாம் அவரண்டை வரும்போது விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைப்பதன் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியின் மேல் ஒரு சரீரம் இருப்பதற்கு முன்னமே உங்களுடைய சரீரங்கள் இங்கே கிடந்தன. அது சுண்ணாம்பு, சாம்பலுப்பு, ஈரம், இயலுலக ஒளி, தாது எண்ணெய் போன்ற 16 மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் நயந்து இனிமையாய் அசைவாடத் துவங்கினார். அவர் அசைவாடின போது உண்டான முதல் காரியம் என்னவென்றால் ஒரு சிறு ஈஸ்டர் மலர் தோன்றினது. அதன் பின்னர் அவர் புற்களையும் சில பறவைகளையும் தோன்ற பண்ணினார். சற்று கழித்து ஒரு மனிதன் தோன்றினான். இப்பொழுது அவர் ஒருபோதும் ஒரு ஸ்திரியை பூமி மண்ணிலிருந்து உண்டாக்கவே இல்லை. அவள் ஏற்கனவே துவக்கத்திலேயே ஒரு மனிதருக்குள் இருந்தாள். மனிதனும் ஸ்திரியும் ஒன்றாயிருந்தனர். ஆகையால் அவர் ஆதாமின் பக்கவாட்டிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை அவனுக்கு துணையாக உண்டு பண்ணினார். அப்பொழுது பாவமானது உள்ளே வந்தது. அப்பொழுது பாவமானது உள்ளே நுழைந்த பின்னர் தேவன் தோற்கடிக்கப்பட மாட்டார். என்ன சம்பவித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டார். அப்பொழுது ஸ்திரீயானவள் பூமியின் மேல் மனுஷர்களை பிறப்பிக்க துவங்கினாள். தேவன் நித்திய கிருபையினூடாக யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கண்டு அவர் உங்களை அழைத்தார். என்னை அனுப்பின பிதா முதலில் ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நீங்களோ நல்லது, நான் தேவனை தேடினேன், நான் தேவனை தேடினேன் என்று கூறுகிறீர்கள். இல்லை, நீங்கள் ஒருபோதும் தேடவே இல்லை. தேவன் தான் உங்களை தேடினார். அந்த விதமாகத்தான் அது துவக்கத்தில் இருந்தது. அதாவது, ஓ பிதாவே, பிதாவே, நான் பாவம் செய்துள்ளேன், நீர் எங்கே இருக்கிறீர் என்று ஆதாம் கூறிக்கொண்டிருக்கவில்லை. அது, ஓ ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று பிதாவானவர் கூறிக்கொண்டிருந்ததா இருந்தது. அதுவே மனிதனுடைய சுவாபமாயிருக்கிறது. அதுவே மனிதனுடைய மரபொழி தோன்றலாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், அல்லேலூயா, யாவும் என்னிடத்தில் வரும். நான் அவருக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, என்னே பரலோக தேவனின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நாம் என்கிற பற்றிக் கொள்ளும்படியாக அவர் தம்மில் தாமே ஆணையிட்டார். பெரியவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் உங்களை விட பெரியவர் பேரிலேயே ஆணையிடுவீர்கள். தேவனோ தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டார். நாம் அதற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். எப்படி அவர் அதை செய்தார்? எப்பொழுது அவர் அதை செய்தார் என்றால், அவர் நம்மை எழுப்பி நம்மை தம்முடைய சொந்த மந்தையாக்கும்படி தம்மில் தாமே ஆணையிட்ட போதே ஆகும். ஓ, இந்த காலையில் நம்மால் எவ்வளவு பரிபூர்ணமாகவும் திடமாகவும் நிற்க முடிகிறது. மரணம் உங்களுடைய முகத்தை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தால் உங்களால் எப்படி பவுலை போன்று அதை நோக்கி பார்த்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூற முடியும். அந்நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஓ, நீங்களோ இன்னென்ன காரியத்தை செய்தீர்கள் என்று கூறலாம். நான் அதை அறிவேன், ஆனால் நான் அவருடைய இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறேன் என்று கூற முடியும். அல்லேலூயா. ஒரே ஆவியினால் நாம் யாவரும் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். நீங்கள் மெத்தோடிஸ்டுகளாய், பாப்டிஸ்டுகளாய், பிரசிடெரியன்களாய், நீங்கள் யாராயிருந்தாலும் நாம் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். நமக்கு ஐக்கியம் உண்டு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாயிருந்து நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று உறுதியாக கூறுகிறோம். அன்றொரு நாள் என்னுடைய சிறிய மகள் வந்து, அப்பா, இந்த சிறு பெண் இன்னென்ன காரியத்தை செய்தாள், அவர்கள் இன்னென்ன செய்தனர், நாங்கள் அந்த வீட்டுக்கு சென்றோம், அப்பொழுது அவர்கள் இன்னென்ன காரியத்தை செய்தனர் என்று கூறினாள். மேலும் அவள், நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேட்டாள். அதற்கு நானோ, தேனே,
நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் தங்களுக்கென்று இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று கூறினேன். மேலும் அவள், நாம் எல்லோரும் அதே விதமாக நடந்து கொள்ளக் கூடாதா என்று கேட்டாள். அதற்கு நானோ, தேனே, அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், நாம் அந்த ஜனங்களை போன்றவர்கள் அல்ல என்று கூறினேன். வேதம், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் என்று உரைத்துள்ளது. பாருங்கள், நீங்கள் அதனுடையவர்களாக இருக்கவில்லை. அந்த புதிய சுவாபம் உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் வெளியே இழுக்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் லோத்தினுடைய மனைவியைப் போல பின்னிட்டு போக விரும்புகிறதில்லை. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் வேறொரு பரிமாணத்தில் இருக்கின்றீர்கள். இதுவோ உங்களுக்கு குப்பை கூலமாக காணப்படுகிறது. நாம் வாழ்கிற இந்த மகத்தான பழம்புகழ் வாய்ந்த அமெரிக்கா அதனுடைய ஒரு பெருங்குழப்பத்தை கொண்டதாய் மாறியுள்ளது. ஒவ்வொரு காரியமும் இச்சையும் ஸ்திரீகளுமாய் உள்ளது. ஸ்திரீகள் அவர்கள் உடை உடுத்துகிற விதமும், புருஷர்கள் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதமும், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் பாருங்கள். அப்படி செய்து கொண்டு அதன் பின்னரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். உதாரணமாக, இந்த எல்விஸ் பிரெஸ்லி இப்பொழுது போய் பெந்தேகோஸ்தே சபையில் சேர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அங்கேதான் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக் கொண்டான். எல்விஸோ காடிலா கார்களையும் கோடிக்கணக்கான டாலர்களையும் தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போடுவதற்காக பெற்றுக் கொண்டான். ஆர்தர் காட்ஃப்ரேயை பாருங்கள். இங்கே லூயிவில்லில் உள்ள ஜிம்மி ஆஸ்பனை பாருங்கள். அவர் இங்கே பழைய பூகி பூகி என்ற ஆரவார இசைப்பு சந்தம் மற்றும் சுழன்று அசைந்து ஆடும் ராக் அண்ட் ரோல் நடன பாடல்கள், பழைய வடிகட்டிய முட்டாள்தனமான மற்றும் அசுத்தமான காரியங்களை கொண்டவராய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஞாயிறு காலையோ வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்க பீடத்திலும் நின்று பிரசங்கம் செய்கிறார். என்னே ஒரு வெட்கக்கேடு! வேதம் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது என்று கூறியிருப்பது வியப்பொன்றுமில்லையே. ஏன் நாம் ஒரு பயங்கரமான நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களோ, அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று கூறுகிறார்கள். பிசாசு பக்தி உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? தாயின் ஆபேலை போல பக்தி உள்ளவனாய் இருந்தான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆனால் அவன் வெளிப்பாட்டை உடையவனாய் இருக்கவில்லை. அதுதானது, அவன் வெளிப்பாட்டை பெற்றிருக்கவில்லை. ஆம், நாம் எல்லோரும் சபைக்கு செல்கிறோம். ஆனால் சிலரே ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களே இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை தங்களுடைய இதயத்தில் பெற்றுள்ளனர். கரங்குலுக்குவதனால் அல்ல, குதிப்பதனால் அல்ல, சபையில் சேர்ந்து கொள்வதனால் அல்ல, ஆனால் வெளிப்பாடு. தேவன் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டதை நோக்கி பாருங்கள். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை ஒரு தீர்க்கதரிசி என்றும் வேறு சிலர் உம்மை எலியா என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவரோ, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அது அவனுடைய உதடுகளில் இருந்து வந்ததாயிருக்கவில்லை. அதற்கு அவரோ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ இதை ஏதோ ஒரு வேதாகம நெறிமுறைகளில் அல்லது ஏதோ ஒரு இறையியல் கருத்தரங்கில் ஒருபோதும் கற்கவே இல்லை. நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருந்து இந்த காலை நீங்கள் சபையை சார்ந்தவராய் இருக்கிறபடியால் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிற காரணத்தால் நீங்கள் நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எல்லா நேரத்திலும் பூரணப்படுத்தலுக்குள்ளாய் கொண்டிருக்கிறீர்கள். தேவனால் ஒரு காரியத்தையும் காண முடியாது. நீங்களோ, நான் எப்போதாவது ஒரு தவறு செய்வேனா என்று கேட்கலாம். நிச்சயமாக. ஆனால் நீங்கள் அதை மனப்பூர்வமாய் செய்கிறதில்லை. இப்பொழுது நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் அதற்குள்ளாக கடன் செல்ல போகிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியின் இராமல் நாம் இன்றிரவு அதற்குள்ளாக செல்வோம். ஏனென்றால் இப்பொழுது இது மிகவும் சற்று காலம் கடந்ததாகவே உள்ளது. நாம் இன்னும் இதை குறித்து 2க்கும் மேற்பட்ட வசனங்களை வாசிப்போமாக. அப்பொழுது நாம் இன்னும் சற்று அதிகமாக இதை குறித்து புரிந்து கொள்ளலாம். சரி, நல்லது. நாம் இன்றிரவு அதன் பேரில் சரியாக துவங்குவோம். 4வது வசனம். இதை கவனியுங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமகிமை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புரிகிறதா? நாம் இது என்ன என்பதை முன்னும் பின்னும் காண்பிக்கும்படியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திற்குள் அதை எடுத்துச் செல்வோம். நண்பர்களே, நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. நமக்கு இன்றைக்கு சாக்கு போக்கே கிடையாது. நமக்கு எந்த சாக்கு போக்குமே கிடையாது. பரலோகத்தின் தேவன் இந்த கடைசி நாட்களில் பிரசன்னமாகி அவர் பூமியின் மேல் இருந்தபோது, அவர் இதற்கு முன்பாக இங்கு இருந்தபோது
அப்பொழுது அவர் செய்த அதே காரியங்களையே இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த வேதாகமத்தின் மூலமாக அணுகிக் கொண்டு வருகின்ற காரணத்தால் அவர் அதை நிரூபித்துள்ளார். இங்கு சபையில் உள்ள நீங்களே இதை அறிவீர்கள். அதாவது அவர் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு செய்த காரியங்களையும் அவர் செய்த அடையாளங்களையும் நாம் ஒவ்வொரு அற்புதமாக, ஒவ்வொரு அடையாளமாக, ஒவ்வொரு அதிசயமாக எடுத்து பார்த்துள்ளோம். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது, மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவர் செய்த காரியங்களே, அதே காரியங்களே இங்கே நமக்கு மத்தியிலே இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. அதை ரூபகாரப்படுத்த வார்த்தை இங்கே உள்ளது. அதை சரிபடுத்த, அது சரி என்று கூற அந்த காரியம் இங்கே உள்ளது. அதே காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நாம் சாக்கு போக்கு கூற முடியாதவர்களாயிருக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோமாக.